அடி பாரு. கை வலிக்கிறடே. லாஸ்ட் எடுக்க கூடாது போட்டோ. ஓகேவா? நீ என் போன் வாங்கி போட்டோ எடுத்தா பிரச்சனை கிடையாது. ரெண்டு போன் வாங்கிட்டா ஆரம்பிக்கலாமா? ஓகே பண்ணு. நான் சொல்றேன். நான் ஒரு பீஸ் காட்டிட்டு அதுக்கப்புறம் போடலாம். நீ போறேன்னா உன்ன நான் போட்டேனா அதுதான் சொன்ன அவர்கிட்ட. இப்ப யாரு அப்ப எங்க அம்மா கூட்டினட்டா எங்க அப்பா கூட்டினட்டா ஓகே என்ன சொன்னாரு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே total 150 ஓகே 150 150 இன்னொரு கவர் என்ன ரொம்ப சாப்பிட்டா கொஞ்சம் கனமாக தான் போட முடியும். கொஞ்சம் கனமாக தான் போட முடியும். கொஞ்சம் ஐஸ் இருக்கு மீன். நானே பொறுமையாக சும்மா மேலோடு தடையிடும் இதில். மீன் நல்லா இருக்கு. నవీన్
கொஞ்சம் பொறுமையாக கழுவி பொறுமையாக இருக்கணும். நீங்கள் மீன் இன்னொரு 1 மணி நேரம் வச்சு செஞ்சாலும் ஒன்றாகாது. மீன் ஒன்றாகாது. டைப்பு கவலைப்பட்டீங்களா? மீன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீலா மீன் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கும். அதை விட மோசமாக இருக்குது. வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். ஸ்டிப்பாக இருந்தால் அறுத்துலாம் சார். எப்படி போட போகணும்? வேற மீன் முள்ள இருந்தா ஈஸியாக அறுத்தலாம். வேற மீன் முள்ள இருந்தா இது முள்ளு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரொம்ப ஹார்டாகணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம், எதுவுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப லைட்டு தண்ணி இருக்கும். தண்ணி கலந்துட்டா மட்டும் போதும். 70 கொடுங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஹலோ, ஃபோன் எடுக்குது. உங்கள்கிட்ட தான் இருக்கா? இந்த மீன் பேரா? அது பேர் தெரியாத. தௌசண்ட்ல மெசேஜ் வருதா? சீலா சொல்லுங்க, அது போட்டோ வந்து 1000 மெசேஜ் வருதா? யூடியூப்ல பாருங்க. இந்த மீனியா? இப்படி எடுக்கல நீ? எடுத்தேன், சரியா வரல. ஐஃபோன் தான் சொல்லு. வீடியோஸ் ஐஃபோன் தான் அனுப்பிச்சு யாராவது மாற்றி மாற்றி நல்லா பளிச்சு இருக்குது. நானே 130 தான் வாங்க போகிறேன். யூடியூப்ல பாருங்க. ஜனவரி மாதம் 130 ஜனவரியா? பழைய போல் தான் வாங்க போகிறேன். புதுசு தான் 130 வாங்க போகிறேன். அவ்வளோதான் போட்டு ஃப்ரை தானே? சரிங்க. அவங்க மீனோட உங்களுக்கு நல்லா இருக்கு. அவங்க மீன் வெட்டினா இப்போ கால் தான் இருக்கு. அதுதான் வேற ஒன்று. மீன் 2 மீன் நல்லா தான் இருக்கு. மீனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வயசு, இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு நீ எடுப்பியா? கொடுவாலாம் சுத்தமாக இல்லை இப்போ, சீக்கிரம் இல்லை. ஒன்லி CR2 வஞ்சிரம். கொடுவாலாம் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டு இல்லை. ஆல்ரெடி இல்லை. அது பொறுத்து மீன் சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் கூடவே நான் இது வரைக்கும் வெட்டல. ஒரு கேஸ் வெட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒருக்கையே வரல. போட்டுங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கம்மி. ஒரிஜினல் கூட என்ன கலரில் இருக்கும்? கோல்டு கலர் தான். அதுவும் கோல்டு தான். அது எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். கிளி மீன்லாம் கூட ரேர் தான். ஆமாம், அதுவும் ரேர் தான். இந்த வருஷம் பரவாயில்ல. இந்த தடவை ஒரு போட்டு நிறைய வந்துச்சு. போட்டுங்க வந்துச்சு. ஆள் எடுத்துட்டு போனாங்க, ஓனர் எடுத்துட்டு போனாங்க, நானும் எடுத்துகிட்டு போனேன். நல்லா இருந்துச்சு. செட்டிங் ஆச்சா? செட்டிங் இல்லை, நம்ம போட்டு மீன் தான். ஒரு இதில் கிளி மீனாக வந்தது. அதான் போட்டு மீன் தான். 10 பீஸ் தான் கொடுத்தான். எனக்கு கிளி மீன் பற்றி ரொம்ப தப்பான அபிராபம் இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம டிபோ சொல்லுதா ஒரு கம்பெனி ஒன்று இருக்குதுயா. நாங்கள் ஒரு நாளைக்கு 1 டன்னு 2 டன்னு வெட்டுவோம். கிளி மீன் மட்டுமே. அதான்பா அப்போத்தி என்ன சொன்னானுங்கன்னா, அந்த அங்கேருந்து ஆளுங்க இது பாம்பன் சைடில், அந்த ராமேஸ்வரம் சைடில் அதிகம். அங்கேருந்தா மீன் வருது. எங்களுக்கு ஒரு மீன் 20 கிலோ இருக்கும், 15 கிலோ இருக்கும் கிளி மீன். அப்போ வெட்டும்போது நல்லா இருக்காது சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ஊர்லேயும் நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. தடியாக இருக்கும். அப்போத்துலேருந்து எனக்கு அந்த என்னுடைய நல்ல இதுவே கிடையாது. இப்போ தான் அந்த நம்ம ஊருக்கு அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மீன் சூப்பராக இருக்குது. விட்டுனதா சூரடா சீலாடா அவர் பத்தியா? சூரவிடா வீடியோ எடுத்துன்றது. ஈரோடு தான் இருக்குது. அதுவும்
3 கத்தி வஞ்சிரோட கத்தி அதில் ஃபர்ஸ்ட் அவ்வளோதானா அவ்வளோதான் பஸ் ஓவர்